ஸோ இன்னைக்கு குரூப் 1 மெயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்கனாமி. சரியா? ஸோ கடந்த சில 3 நாட்களாகவே இல்லை ஒரு வாரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ருபி ஸ்வாப் அப்படிங்கிறது இது எந்த தமிழ் பத்திரிகையிலையும் வரல, இங்கிலீஷ் ஹிந்தில் வந்துருந்துச்சு, எக்ஸ்பிரஸில் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இண்டில் எடிட்டோரியலாகவே எழுதிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் திரும்ப வந்ததுனால நம்ம அந்த டாப்பிக்கை டச் பண்ணுறோம். ஸோ இது எக்கனாமியில் இந்த டாப்பிக்கை கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி. சரியா? பணக்கொள்கை, அதுக்கப்புறம் ரிசர்வ் வங்கி, இதெல்லாம் உங்கள் சிலபஸில் கிளியராக இருக்குது. ஸோ அந்த இதில் டச் ஆகுது. ஓகே, இப்போ இதை பற்றி பார்க்கலாம். இந்த டாலர் ருபி ஸ்வாப், அதாவது வந்து டாலர் ரூபாய் மாற்ற திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சரி, எக்கனாமியை பொறுத்தவரை நம்ம ப்ரிலிம்ஸ்லேயே வந்து என்ன கிளியராலாம் பார்க்கறது இல்லை. அரியன் புக்கில் என்ன பிளான்ஸ்னா பிளான்ஸு, அதுக்கப்புறம் பிளானிங் 5 இயர் பிளானிங், இந்த மாதிரி பேசிக்காக தான் பார்த்துருக்கோம், ரொம்ப டெப்த்தாக பார்க்கல. பட் இங்கே என்ன வி நீட் ஏ கான்செப்சுவல் கிளாரிட்டி. ஸோ சின்ன விஷயங்கள் சொல்கிறோம் பார்த்துக்கோங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமியை பொறுத்தவரை நிறையா இருக்குது. மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, இதெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஸோ இப்போ நான் சொல்லிடுறேன், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது தலைப்பு அப்படிங்கிறது கீழே வரணும். மானிட்டரி பாலிசி, அதாவது வந்து பணக்கொள்கை, அதே மாதிரி மணி மார்க்கெட் பணச்சந்தை. சரியா? அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் தொடர்பாகவும் இந்த விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ மணி மார்க்கெட் அப்படிங்கிறது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து முழுக்க வந்து ரிசர்வ் பேங்குடைய பண அளிப்பை கட்டுப்படுத்துவது தொடர்பாக, அதாவது வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் த சப்ளை ஆஃப் மணி, சரியா, அதை கட்டுப்படுத்துறது. எப்போ தேவைப்படுதோ அப்போ பணத்தினுடைய அளவு பயன்படுத்துகிற அளவை வந்து அதிகரிக்கிறது, இல்லை எப்போ லிக்விடேஷன் குறைய வேணுமோ லிக்விடேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. இதுதான் வந்து என்னன்னா மணி மார்க்கெட் அப்படிங்கிறது. சரியா? ஓகே, ஸோ இப்போ மணி மார்க்கெட் அப்படிங்கிறது வேற, கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது வேற. மணி மார்க்கெட் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஆர்பிஐ, அதாவது வந்து ரிசர்வ் வங்கி. கேபிட்டல் மார்க்கெட் மூலதன சந்தை அப்படிங்கிறது வந்து செபி இருக்கு இல்லையா, செபி தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டுக்கும் மணி மார்க்கெட்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மணி மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஷார்ட் டர்ம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக பணத்தை தொடர்பானது. கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னா லாங் டர்ம். சரியா? ஸோ அதை அடிப்படையாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்பிஐ படிச்சிருப்பீங்க. ஆர்பிஐ ஃபங்க்ஷன் நிறையா இருக்குது, பேங்கர்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஆர்பிஐனுடைய முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ல என்ன அப்படின்னா வந்து மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. சரியா? பணக்கொள்கை அப்படிங்கிறது இதில் வந்து மானிட்டரி பாலிசி டூல்ஸ் சொல்லுவாங்க. அடிக்கடி பார்ப்பீங்க, ரிசர்வ் பேங்க் இன்க்ரீஸ்டு ஹைக்டு ரெப்போ ரேட், ரிசர்வ் பேங்க் ஹைக்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட், எஸ்ஆர்ஆர், சிஆர்ஆர், ரொக்க வங்கிகளின் கையிருப்பு விகிதத்தை உயர்த்தி சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. ஆனால் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இது வரைக்கும் அந்த உங்களுக்கு சிஆர்ஆர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி பொதுவாக 6 மாதம் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் என்ன புதுசாக இந்த மானிட்டரி பாலிசி டூல்ஸில் நிறையா இருக்குது. அதில் சிஆர்ஆர்லாம் மானிட்டரி பாலிசி டூல்ஸ்க்குள்ள வங்கிகளின் ரொக்க கையிருப்பு விகிதம், சட்டமுறை கையிருப்பு விகிதம், ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் என்னன்னா நம்ம முதல்ல ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த டாலர் ரூபி ஸ்வாப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது வந்து டாலர் ரூபாய் மாற்ற திட்டம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னா திறந்த வெளி சந்தை செயல்பாடு. ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆர்பிஐனுடைய முக்கியமான பணி மானிட்டரி பாலிசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மணி மார்க்கெட்டில் வந்து பணத்தினுடைய அளவை வந்து என்ன அந்த லிக்விடேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகரிக்கிறது இல்லை குறைக்கிறது. இப்போ இந்தியன் எக்கனாமியில் வந்து அதிகமாக பணம் புழங்குச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும், மோர் மணி சர்க்குலேஷன் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தினா நிறைய மானிட்டரி பாலிசி டூல்ஸ் அப்படிங்கிறது இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் என்ன அப்படின்னா வந்து இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஸோ இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ரிசர்வ் பேங்க் வந்து பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ட்ரெஷரி பில். சரியா? அதாவது வந்து என்ன அப்படின்னா வந்து அரசினுடைய பத்திரங்கள் மற்றும் கருவூல மசோதாக்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வாங்கி விற்பாங்க, கொள்முதல் பண்ணுவாங்க, வாங்குவாங்க. ஸோ வாங்குறது எப்போ வாங்குவாங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு வங்கி இருக்கு. ஸோ வங்கியை பொறுத்தவரைக்கும் என்னன்னா நிறைய வங்கிகளில் வந்து நிறைய பணப்புழக்கம் இருக்கு. நிறைய பணப்புழக்கம் இருக்கும்போது என்னன்னா வங்கிகள் வந்து நிறைய வந்து கடன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய கடன் கொடுக்கும்போது வங்கிகளுடைய பணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது குறையும். ஸோ பணச்சந்தையில் பணம் அதிகமாக இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒன்று என்ன அதிகமாக வரும். இப்போ என்கிட்ட 100 ரூபா இருக்கு, எல்லாருக்கிட்டே 100 ரூபா இருக்கு, ஆனால் இருக்கிறது வந்து ஒரே ஒரு பொருள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸோட ரியல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம வந்து என்ன அதே அளவு பணத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுக்கு வித்தியாசம் வருது இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா ஜென்ரல் லெவல் ஆஃப் பிரைஸ் ரைஸ் அப்படிங்கிறது இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போ இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா இந்த மணி சப்ளையை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தலாம். சரியா? ஸோ அந்த அடிப்படையில் ஸோ எப்பெல்லாம் வந்து மணி சப்ளை வந்து அதிகமாக இருக்குதோ அப்பெல்லாம் வந்து ஆர்பிஐ வந்து இந்த ட்ரெஷரி பில்ஸ் இருக்கு இல்லையா,
இந்த ட்ரெஷரி பில்ஸு அண்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டி இதெல்லாம் பேங்குக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. பேங்குக்கு ஏன் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பேங்கு கிட்ட நிறையா பணம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி வங்கிகள் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு இதை வாங்கிடுவாங்க. ஸோ இந்த வங்கிகளுடைய பணம் அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் வரும்போது என்னன்னா வங்கி இந்த பேங்கிங் செக்டர் இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது என்ன ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ என்ன லெண்ட் வட்டி கொடுறது வந்து பேங்க் வந்து என்னது பாரோவர்ஸ் கொடுக்கறது வந்து குறையும். இதனால என்ன மணி சர்க்குலேஷன் குறையும். மணி சர்க்குலேஷன் குறைஞ்சா இன்ஃப்ளேஷன் குறையும். இதெல்லாம் ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட், ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ வந்து என்னன்னா இதே மாதிரி எப்பெல்லாம் வந்து மணி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து விற்றுருவாங்க, குறைவாக இருக்கும்போது வாங்கிடுவாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டாலர் ரூபி ஸ்வாப் அப்படிங்கிறது என்னன்னா முதல் முறையாக என்னன்னா இல்லை வங்கிகள்கிட்ட வந்து நீங்கள் என்ன இந்த மாதிரி வந்து இது வாங்குறதுக்கு பதிலாக இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ரெஷரி பில் வாங்குறதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வச்சிருப்பாங்க. சரியா, ரிசர்வ் ஃபாரின் ரிசர்வ். இந்த இதுக்கு பதிலாக கிட்டத்தட்ட 35,000 கோடி அளவில் என்ன அப்படின்னா வந்து முதல் முறையாக வங்கிகள் இருக்கக்கூடிய ஃபாரின் ரிசர்வ் வந்து வாங்குறாங்க. இதுதான் என்ன அப்படின்னா வந்து டாலர் ஸ்வாப் சிஸ்டம் அப்படிங்க ஒரு புது முறை. புரியுதா உங்களுக்கு? இது ஒன்றும் இல்லை, வழக்கமாக இருக்கக்கூடிய ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அதனால் திறந்த வெளி சந்தை செயல்பாடு தான். அதில் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ரெஷரி பில் வாங்குவாங்க. இப்போ அதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா வந்து இவங்க டைரெக்டாக ஃபாரின் ரிசர்வ் வாங்குறாங்க. இதனால வங்கிகளுக்கு என்ன பலன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகள்கிட்ட வந்து ஃபாரின் ரிசர்வ் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா வங்கிகள் கிட்ட 100 ரூபா வருது அப்படின்னா 100 ரூபாய் அப்படியே என்னென்ன திரும்பவும் லெண்ட் பண்ண முடியாது. அதாவது வந்து கடன் கொடுக்க முடியாது. சில குறிப்பிட்ட பகுதியை வந்து ரிசர்வ் வங்கியில் வந்து CRR, SLR அப்புறம் வந்து கேஷ் இந்த மாதிரியான பல விதத்தில் வந்து என்ன அவங்க முதலீடு பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி முதலீடு பண்ணி வச்சிருக்கிறது தான் என்ன, அந்த மாதிரி முதலீடு பண்ணி வைக்கிறது தான் என்ன அப்படின்னா ஃபாரின் ரிசர்வ் வந்து பேங்க் வாங்கி வைப்பாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த ஃபாரின் ரிசர்வ் வந்து அந்நிய செலாவணியை வந்து ரிசர்வ் பேங்க்கிட்ட கொடுத்துட்டு அந்த 35,000 கோடி பணம் இருக்கு இல்லையா, இது வங்கிகளுக்கு வரும். ஸோ இது வங்கிகளுக்கு வரும்போது என்னன்னா பணப்புழக்கம் அப்படிங்கிறது த மணி சர்க்குலேஷன் இந்த மணி மார்க்கெட் வில் இன்க்ரீஸ். அதாவது வந்து பணச்சந்தையில் வந்து பணத்தினுடைய அளிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதுதான் இப்போ பண்றாங்க அப்படின்னா இது ஒரு வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்தியா ஜப்பான் மட்டும் தான் அது பண்ணாங்க 2013ல. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இது ஒரு எரர் அண்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடா வந்து என்ன ஒரு சோதனை அடிப்படையில் பார்க்குறாங்க. சரியா? ஸோ இது எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. இதனால என்ன அப்படின்னா வந்து நார்மலாக நம்ம பண்றோம் இல்லையா அது வந்து பாதிக்கப்படும். ஸோ இதுதான் உங்களுக்கு இதில் என்னன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் திறந்த வெளி சந்தை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பை RBI. ரிசர்வ் வங்கி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அரசினுடைய பத்திரம் கருவூல மசோதா வந்து வங்கிகளுக்கு வந்து விற்கும் வாங்கும். இது எப்போ வாங்கும் அப்படின்னா வந்து இந்த மணி சப்ளையை வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணதுக்கு. சரியா? ஸோ இது வந்து என்னன்னா ஒரு மானிட்டரி பாலிசி டூல், ஒரு பணக்கொள்கைக்கான கருவி அப்படிங்கிறது. நீங்க CRR, SLR இதில் படிக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இது. இப்போ இந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனுக்கு பதிலாக இந்த ஒன்று வந்து இது பண்ணிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் விஷயம். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனை பற்றி கேட்கலாம். ரைட் அபவுட் இதெல்லாம் மானிட்டரி பாலிசின்னு கேட்டாங்கன்னா CRR, SLR அப்புறம் வந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இதெல்லாம் பேஸாக வச்சு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா இட் இஸ் எனஃப். சரியா? அதாவது வந்து ரெப்போ விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் இதெல்லாம் இருக்கு டெர்மினாலஜிஸ் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தினசரி வந்து நடப்பு நிகழ்வு போடுறேன், எழுதுங்க. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கான ஒரு சொல்றேன் என்ன PM கிசான் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து வருடத்திற்கு வந்து எவ்வளவு 6,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம். ஸோ அந்த வந்து அதனுடைய அதை மாதிரி நிறைய ரைத்து பந்துன்னு ஒரு திட்டம் வந்து தெலுங்கானா அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஏன் இவ்வளவு திட்டங்கள் இருந்தாலும் விவசாயிகளுடைய வருமானத்தையோ இல்லை அவங்களுடைய வாழ்வாதாரத்தையோ உயர்த்த முடியல, இதற்கான உண்மையான காரணம் என்ன, அதை அடிப்படையாக வச்சு ஒரு கொஸ்டின் நீங்களாவே எழுதுங்க. எழுதி என்னுடைய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணீங்கன்னா நான் எவாலுவேட் பண்ணி சொல்லுவேன். சரிங்களா? ஸோ நம்ம கிட்ட குரூப் 1 மெயின்ஸ்க்கான கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு, ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூம் கோச்சிங். இன்ட்ரெஸ்டட் கேன் ஜாயின். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.